உலக உயிர்களுக்கு உணவளிக்கும் விவசாய சொந்தங்களுக்கு சாமி பிராண்ட்லேருந்து வீனஸ் இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து உங்கள் ரவிசங்கரனுடைய அன்பான வணக்கம். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட் வீடர் பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபாஸ்ட் வீடரில் ஏற்கனவே 3 சைஸஸில் இருக்குது. 3/4 அடியில் ஒன்று, 1 அடியில் ஒன்று, 1.25 அடியில் ஒன்று. அந்த 1.25 அடியில் இப்போ அடிஷ்னலாக இப்போ இன்னொரு அட்வான்ஸாக ஒன்று வந்திருக்கு. அது வீல் டிரைவ் கொடுத்துருக்குறாங்க. பின்னாடி இருக்கிற வீலுக்கும் டிரைவ் கொடுத்துருக்காங்க. அந்த மாடலை பற்றி தான் பேசுகிறதுக்கு தான் இப்போ வந்திருக்கிறோம். இது நார்மல் மாடலு. இது பார்த்திங்கன்னா VAS 9138 அப்படின்றது 1.25 அடி அகலம். இந்த பிளேடோட அகலம் 1.25 அடி. நம்ம பார்த்திங்கன்னா ஒரு 2.5 அடி பிச்சில் விவசாயம் ஏதாவது பண்ணியிருந்தாலும் அதில் உங்களுக்கு இதை களை எடுக்கிறதுக்கு ரொம்ப சௌரியமாக இருக்கும். இதில் இந்த ஃபாஸ்ட் வீடரோட அட்வான்டேஜ் என்னென்னு கேட்டிங்கன்னா, புல் இவ்வளோ உயரம் வளர்ந்துருந்தால் கூட பார்த்திங்கன்னா இது போய் நம்ம மண்வெட்டி போட்டு வெட்டுற மாதிரி வெட்டிடும், தூளாகிடும் புல்லுலாம். அதனால் இது இந்த ரோலரில் போய் புல் போய் மாட்டிக்காது. அது ஒரு அட்வான்டேஜ் இதில். அதனால் இந்த வீடர் நீங்கள் அந்த ரோவாக பயிர் வைக்கிறவங்க, வெண்டைக்காய், கத்திரிக்காய், அப்புறம் மிளகாய், சம்பங்கி, இந்த மாதிரி ரோவாக 2 அடி அகலத்தில் என்னெல்லாம் போட்டிருக்காங்களோ அவங்க இதை நம்ம உபயோகப்படுத்தி களை எடுத்துக்கலாம். இல்லை ஒரு சில இடங்களில் நீங்கள் உழவு ஓடணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் அதுக்கும் யூஸ் பண்ண முடியும். ஆனால் டெப்த்து கொஞ்சம் கம்மியாக போகும். அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு 2 ட்ரிப்பு போனீங்கன்னாக்கா உங்களுக்கு டெப்த் அதிகமாகிடும். இது நார்மல் வீடரு. இது VAS 9138 ப்ளஸ்ஸு. அப்படின்னா ப்ளஸ்ஸுன்றது பார்த்திங்கன்னா இந்த வீலுக்கு டிரைவ் வரும். அதான் நம்ம 4 வீல் டிரைவ் மாதிரி சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இது வீலுக்கு டிரைவ் வரும். அதனால் அழகாக இது தள்ளிகிட்டே போகும் ஈஸியாக. அது நம்ம கொஞ்சம் முன்ன பின்ன நம்ம இதுனா அது வீல் ஓடுற வேகத்தில் இழுத்துன்னு போகும். இது அப்படி இல்லை. இந்த வீலுக்கு கண்ட்ரோலில் இருக்கிறதுனால இது கிராஜுவலாக போயின்ட்டுருக்கும். கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதை விட இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அவ்வளோதான். இதில் பார்த்திங்கன்னா இதில் என்ன அட்வான்டேஜ்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு ஒரு கிளச் கொடுத்துருக்குது. அதாவது ஃப்ரண்ட் வீல் டிரைவுக்கு ஒரு கிளச் இருக்குது. இது பேக் வீல் டிரைவுக்கு ஒரு கிளச் இருக்குது. இங்கே இது ஆக்சிலேட்டரு. இதில் 360 டிகிரியும் சுற்றிக்க முடியும். இந்த மாடலில் இந்த ஹேண்டில் பாரை 360 டிகிரி ஒன்றுமே சிரமமே இல்லாமல் லைட்டாக இதை பிடிச்சி அழுத்தினீங்கனாக்கா இது அப் அண்ட் டவுன் விட்டிங்கனாக்கா நீனோட எவ்வளோ உயரம் வேணுமானு நிறுத்திக்கலாம். உயரம் கம்மியான ஆளுங்க இப்படி கம்மி பண்ணிட்டு இப்படி பிடிச்சிக்கலாம். உயரம் அதிகமான ஆளுங்க கொஞ்சம் இப்படி இது அழுத்திட்டு விட்டிங்கன்னா உயரம் அதிகமாக கிடச்சிரும். இது பார்த்திங்கன்னா 360 டிகிரி சுற்றுறதுக்கு உண்டான கிளச்சு. இந்த கிளச்சை அழுத்திட்டு நீங்கள் கொஞ்சம் இப்படி திருப்பி வைக்கணும் அப்படின்னா இப்படி திருப்பி வச்சுட்டு விட்டிங்கன்னா போய் லாக் ஆகிடும். இது 90 டிகிரி. இது இந்த மாதிரி ஒரு சௌரியம் இதில் இருக்குது. இந்த ஹேண்டில் பாரை சுற்றி திருப்பிக்கிற சௌரியம். ஒரு சில இடங்களில் நம்ம உழவு ஓடினதுக்கப்புறம் மிதிக்க வேணான்னு சொல்லி நினைப்பீங்க. அதுக்காக வேண்டி இதை திருப்பி வச்சுட்டு அடுத்த ரோவில் நம்ம நடந்து போயின்னு இருக்கலாம். அது கிராஜுவலாக போயின்னே இருக்கும். அதுக்கு அந்த மாதிரி வசதி இந்த வீடரில் இருக்குது. இதுவும் அதே மாதிரி தான் 2.5 அடி. யாரெல்லாம் 2.5 அடி அகலத்தில் விவசாயம் பண்ணியிருக்கிறீங்களோ அதுக்கு இது பிரயோஜனமாக இருக்கும். நம்ம புல் உயரம் அதிகமானாலும் ஈஸியாக அதை வெட்டிடும். அது மாதிரி புல் போய் சுற்றிக்கும்ன்ற பிரச்சனை இதில் கிடையாது. அதனால் இது HP பார்த்திங்கன்னா இது 7 HP தான். இன்ஜின் பெட்ரோல் இன்ஜினு, 4 ஸ்ட்ரோக்கு பெட்ரோல் இன்ஜினு. இதுவுமே 4 ஸ்ட்ரோக் பெட்ரோல் இன்ஜின் தான். அதனால் இதில் ஒரு பின்னாடி ஒரு ரிட்ஜர் ஒன்று கூட கொடுக்குறோம் எக்ஸ்ட்ரா. இந்த ரிட்ஜர் தேவைப்பட்டால் போட்டு ஓட்டிக்கலாம், தேவையில்லைன்னா கழட்டி வச்சிடலாம். இதில் மேற்கொண்டு பார்த்திங்கன்னா 3 மாடல் ஏற்கனவே இருந்தது. இப்போது 4வது ஒரு மாடல் இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறோம். இது விருப்பப்படுறவங்க நீங்கள் இந்த ஃபோன் நம்பர் இருக்கும், அந்த ஃபோன் நம்பரில் கான்டாக்ட் பண்ணாலும் வாங்கிக்கலாம். இல்லை நம்ம பக்கத்தில் இருக்கிற சாமி டீலர்கிட்ட கேட்டிங்கனாலும் கிடைக்கும். நன்றி. வாழ்க விவசாயம், வாழ்க விவசாயி. வணக்கம்.